தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில எதற்காக பூசையில மணி அடிக்கிறோம் அப்படிங்கிறத பத்தி நம்ம சிந்திக்க போறோம். ஒன்று உளவியல் அடிப்படையிலும், மற்றொன்று ஆன்மீக அடிப்படையிலும் இந்த உண்மையை சிந்திக்க போறோம். வழக்கமா நம்ம வீட்டுல மணி அடிக்கும்போது இந்த பூஜை மணி இருக்கின்றதே, அது நமக்கு வீட்டுல பூசனை நடைபெறுகின்றது அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? வீட்டுல நம்ம மணி அடிச்சோம்னு சொன்னா இப்போ வீட்டில் பூஜை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு வீட்டில் ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, போட்டுட்டு பூஜை அறையில் கையெடுத்து கும்பிடுவாங்க, இல்லை வேலை செய்து கொண்டே இறைவனை நினைப்பாங்க. அதுபோல தான் கோயில்லையும் இந்த மணி அடிக்கின்ற போது, கோயிலில் அடிக்கிற மணிக்கு கண்டாமணின்னு பேர். நீங்கள் பார்த்தீங்கன்னா கோயிலில் மணி மண்டபம்னே இருக்கும், அங்கே மணி அடிப்பாங்க. இப்படி அடிக்கின்ற போது கோயிலுக்கு பூசணை நடக்குது, நம்ம கோயிலில் போய் கலந்துக்கணும் பூசணையில் அப்படின்னுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, அங்கே வீட்டில் இருந்தபடியே கோயிலில் பூசை எடுக்க சிவ அப்படின்னு கையெடுத்து கும்பிடுவாங்க. அப்போ ஒன்று இந்த கோயில் மணி, அடுத்து நம்ம வீட்டில் எழுப்பக்கூடிய இந்த பூஜை அறையில் இருக்கக்கூடிய மணி என்னன்னா இறைவனை பற்றி நம்ம சிந்திக்க வைக்கின்றது. எதன் வழியா சிந்திக்க வைக்கின்றதுன்னா நம்ம காது வழியா சிந்திக்க வைக்கின்றது. அந்த மணி ஓசையை கேட்டவுடனே, நம்ம காது வழியா கேட்டவுடனே நாம இறைவனை வழிபட வேண்டும், இறைவனை வழிபடுகின்றார்கள் என்ற சிந்தனையை அது ஏற்படுத்துகின்றது. அதனாலதான் திருவங்க மாலையில நாவுக்கரசு பெருமான் செவிகால் கேன்மின்களோ அப்படின்னு பாடுவார். இந்த தலையை நீவனங்காய் பாடல் இருக்கு இல்லைங்களா, அது செவிகால் கேன்மின்களோ அப்படின்னு பாடுவார். அப்போ நம்முடைய சமயத்துல சொல்லி இருக்கிறது போல இந்த ஐம்புலன்களும் வழிபாட்டில் ஈடுபட வேண்டும் என்று குறிப்பிடுவதற்கு ஏற்ப இந்த மணியினுடைய ஓசையாகப்பட்டது நம்முடைய காது என்கின்ற பொறியின் வழியாக கேட்கின்ற புலன் இறைவனை சிந்திப்பதற்கு துணையாக இருக்கின்றது. அது ஒன்று. ரெண்டாவது, நீங்க பார்த்தீங்கன்னா இந்த மணியாகப்பட்டது ஒரு ஆழ்ந்த செய்தியை நமக்கு உணர்த்துகின்றது. அதை தான் நாம இப்ப அல்லது சிந்திக்க போறோம். அதாவது பூஜையில நம்ம மணி அடிக்கும்போது நாம என்ன சொல்றோமா, என்னுடைய மூலாதாரத்திலே ஓசை வடிவாக இருக்கின்ற பெருமானே, இப்பொழுது நான் செய்கின்ற அந்த பூசனை ஏற்று எனக்கு அருள் புரிவாயாக அப்படின்னு சொல்லி நாம் என்ன செய்யறோமா, மணி அடிக்கிறோமா. இந்த மணி அடிக்கும் போது கூட நீங்க பார்த்தீங்கன்னா வழக்கமா இந்த மணி அடிக்கிறவங்களும் சூடம் காட்டுறவங்களும் ஒரே ஆளா இருக்கணும்னுவாங்க. இந்த கையில மணி அடிச்சுக்கிட்டு இந்த கையில சூடம் அப்படி சுத்தணும்னுவாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா எதிரும் புதிருமா அது செயல்படும். இடது கையும் வலது கையும் எதிரும் புதிருமா செயல்படுகின்ற போது நம்ம ரெண்டு பக்கம் மூளையும் விழிப்படைந்து ஒரே நேரத்துல வேலை செய்தால் அது நமக்கு முழுமையான விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தும் சொல்லி மணி அடிச்சுக்கிட்டே சூடம் காட்டுறத பழக சொல்றாங்க. அதான் நீங்க பாத்தீங்கன்னா சில பேர் என்ன செய்வாங்க, யாரிடாவது மணியை கொடுத்துட்டு அவங்க சூடம் காட்டுவாங்க. செய்யலாம் தான். அதை விட ரொம்ப சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாமளே மணி அடித்து கொண்டு சூடம் காட்டுவது. இந்த ரைட் சைட் பிரெயின், லெஃப்ட் சைட் பிரெயின்றாங்க இல்லைங்களா, அப்படி மணி அடித்து கொண்டு சூடம் காட்டுவதுங்கிறது மிகச்சிறந்த விழிப்பு நிலையில் நம் அறிவை வைப்பதற்கு ஒரு நல்ல நடவடிக்கை என்று சொல்லி இருக்கின்றார்கள். இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் சிந்திக்க போறோம். இறைவன் நமக்குள்ள இருக்கிறாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா, ஆமாங்க, நம்முடைய அருளாளர்கள் எல்லாம் சொல்றாங்க, தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான்முகனும் தேடி தேடோனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன் அப்படின்னு நாவுக்கரசு பெருமான் சொல்றார். திருமூலர் சொல்றாரு, உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன், உடம்புக்குள்ளே உருப்பொருள் கண்டேன், உடம்புக்குள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பை யானிருந்து ஓம்புகின்றேனே அப்படின்னு உடம்புக்குள்ள இறைவன் இருக்கிறான் அப்படின்னு சொல்றார். இன்னும் கூட ஒரு பாட்டுல சொல்றாரு, வாழ்த்தவல்லார் மனத்துளுரு சோதியை தீர்த்தனே அங்கே திளைக்கின்ற தேவனை ஏத்தியும் எம்பெருமான் என்று பாடியும் ஆர்த்தம் செய்து ஈசன் அருள் பெறலாமே என்றார். அதாவது சொல்றாரு, வாழ்த்தவல்லார் மனத்துள் உரு சோதியை அப்படிங்கிறார். அப்போ இறைவன் நமக்குள்ள இருக்கிறான் அப்படிங்கிற செய்திய அருளாளர்கள் எல்லாம் சொல்றாங்க. உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா என்று மணிவாசக பெருமான் சிவபுராணத்துல சொல்றார். அப்ப இறைவன் உள்ள இருக்கிறான்னு பார்த்துட்டோம். அடுத்து அந்த இறைவன் எப்படி இருக்கிறான்னா ஓங்காரமாக இருக்கின்றான் அப்படின்னு சொல்றாங்க. ஓங்காரம்னா நமக்கு தெரியும், அ உ இம் என்பதனுடைய கூட்டு தான் ஓம்ங்கிறது. இந்த ஓங்காரத்தை அசபைன்றாங்க, பிரணவம்ன்றாங்க, ஓங்காரம்ன்றாங்க. அப்ப இறைவன் நம்முடைய மூலாதாரத்துல ஓசை வடிவில் இருக்கின்றான் அப்படிங்கிறது தான்
நாம என்ன சொல்றாங்க, நாத வடிவம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ சைவ சித்தாந்த நூல்கள் எல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, இறைவன் முதல்ல இந்த உலகத்தை தோற்றுவிப்பதற்கு தன்னுடைய வடிவமற்ற நிலையிலிருந்து பொதுநிலைக்கு வருகின்ற போது, சிறப்பு நிலையிலிருந்து பொதுநிலைக்கு வருகின்ற போது முதலில் ஓசை வடிவம் எடுக்கின்றான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஓசை வடிவாக இருந்து பிறகு ஒளி வடிவாக மாறுகின்றான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஓசை மேலான ஓசை வடிவை எப்படி சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பரநாதம் அப்படின்னு சொல்றாங்க. மேலான ஒளி வடிவை பரவிந்துங்கிறாங்க. இதைதான் பரமசிவன் பராசக்தி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உலக உயிர்கள் எல்லாம் இறைவன் தோற்றுவிப்பதற்கு முதலில் எடுக்கின்ற அந்த வடிவம் ஓசை வடிவமாக இருக்கின்றது. அந்த ஓசை வடிவம் தான் இன்னும் பாத்தீங்கன்னா பல நிலைகளில் இறங்கி வந்து நம்முடைய இந்த ஓசை வடிவத்தை வந்து சுத்தமாய் என்று கொஞ்சம் ஆழமா சைவ சித்தாந்தத்துல சொல்லுவாங்க. அந்த ஓசை வடிவினுடைய ஒரு பகுதி நம்முடைய மூலாதாரத்தில் இருக்கின்றது அப்படின்னு சொல்றாங்க. அதைத்தான் நாதம் என்று சொல்றாங்க. அருணகிரி பெருமான் கூட நாத பிந்து கலை ஆதி நமோ நம அப்படின்னு திருப்புகள்ல அருமையான சைவ சித்தாந்தத்தை கருத்தை சொல்லுவார். அதற்காகத்தான் நடராஜருடைய திருக்கையில பாத்தீங்கன்னா, நடவரசர் இருக்கிறார் இல்லையா, நடராஜர் கூத்த பெருமான்னு சொல்றீங்க, அவருடைய கையில பாத்தீங்கன்னா உடுக்க வச்சிருப்பார். ஏன் பெருமான் உடுக்க வச்சிருக்கிறார்னா, அந்த நாதப்பறையில் இருந்துதான் உலகம் தோற்றுவிக்கப்பட்டது. அந்த நாதப்பறை நம்முள்ளேயே இருக்கின்றது. அந்த நாதப்பறை என்பது முடிந்த முடிவாக இருக்கின்ற போது அதை சிவம் என்று சொல்கின்றோம். அப்படிங்கிறதுனால தான் திருமந்திரத்துல நாதாந்தத்தின் முடிவு அப்படின்னு சிவத்தை திருமூலர் சொல்லுவார். இன்னும் கூட மணிவாசக பெருமான் பார்த்தீங்கன்னா நாதப்பறையினர் அன்னே என்னும்னார். வேத மொழியர் வெண்ணீட்டர் செம்மேனியர் நாதப்பறையினர் அன்னே என்னும் அன்னை பத்துல சொல்லுவார். இப்படி இறைவன் நாத வடிவாக இருக்கிறான்னு எல்லாரும் சொல்றாங்க. நம்ம சமய நூல்கள் எல்லாம் சொல்லு, மெய்கண்ட நூல்கள் சொல்லுது, திருமுறைகள் சொல்லுது. அப்ப இதுக்கும் இந்த மணிக்கு என்ன ஏன் தொடர்பு, எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய உயிரில் மூலாதாரத்தில் நாத வடிவாக இருக்கின்ற பெருமானே உன்னை நான் எண்ணுகிறேன் அப்படிங்கிறதுக்கு நம்ம மணி அடிக்கிறோம். அந்த மணி அடிக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த மணியினுடைய அதிர்வு வந்து ஓம்காரத்தை நினைவுபடுத்தும். அப்ப என்னுடைய மூலாதாரத்தில் ஓங்கார வடிவத்தில் இருக்கின்ற பெருமானே, இதோ நான் செய்கின்ற பூசையில், நான் வைத்திருக்கின்ற திருமேனியில் அல்லது படத்தில் எழுந்து அருளி இருந்து எனக்கு அருள் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி மணியை அடிச்சு நமக்கு நாம நினைவுபடுத்தி கொள்றோம். அப்போ மணி அடிக்கின்ற போது ஓங்காரம் நமக்கு நினைவுறுத்தப்படுகின்றது. இதை அசபைங்கிறாங்க. இன்னும் கூட ஓங்காரம்னா விநாயகர்னு கொஞ்சம் பேர் சொல்றாங்க இல்லைங்களா. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, இறைவன் முதல்ல ஓசை வடிவமாக வந்த வடிவத்தை ஓங்காரம்ன்றாங்க. அந்த ஓங்காரத்தான் நம்ம மந்திர வடிவில பிள்ளையார் அப்படின்னு சொல்றோம், மூத்த பிள்ளையார் அப்படின்னு சொல்றோம். அதனாலதான் எந்த செயல்களை செய்தாலும் முதல்ல விநாயகருக்கு பூஜை பண்ணணும்ன்றாங்க. அது வேறு கிடையாதுங்க. விநாயகரும் சிவனும் ஒன்றுதான் என்பது சைவத்தினுடைய கொள்கை. இறைவனுடைய ஓசை வடிவம் தான் விநாயகர் என்று சொல்கின்றோம். அதெல்லாம் நம்ம பின்னால பார்ப்போம். அப்போ விநாயகரும் சிவனும் வேறு வேறு இல்லைங்கிறது முதல்ல நாம தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த ஓங்காரம் என்பது அ உ அ ந சிவம், உ ந சக்தி, இம் என்றால் உலகம், இந்த மூன்றினுடைய சேர்க்கை தான் ஓங்காரம் என்பதை நமக்கு சொல்லி வைத்திருக்கின்றார்கள். அதை அசபை என்று திருமந்திரத்தை சொல்றார், பிரணவம் என்றும் சொல்கின்றார்கள். எனவே இந்த ஓங்காரத்தை நினைவுபடுத்துவதாகத்தான் மணி ஒலிக்கப்படுகின்றது. இன்னும் கூட நீங்க பாத்தீங்கன்னா இந்த சங்காபிஷேகம்லாம் பண்றாங்க பாத்தீங்களா, சங்குல திரவியங்களை ஊத்தி நீரை ஊத்தி பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. ஏன் அப்படி பண்றாங்கன்னா, இந்த சங்குல இயல்பா ஓம் அப்படிங்கிற ஓசை கேட்குமா. அப்போ அதுல நீரை ஊற்றி நம்ம சங்காபிஷேகம் பண்ணுகின்ற போது ஓம் என்ற மந்திரத்தோடு நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம், அந்த பெருமானுக்கு திருமஞ்சனம் செய்கின்றோம் அப்படின்னு சொல்லிதான் இந்த சங்காபிஷேகம் எல்லாம் செய்யறாங்க. அப்போ இந்த மணிங்கிறது பாத்தீங்கன்னா ஒன்று நம்ம புலன், காது புலன் அதுல ஈடுபட வேணுங்கிறது. ரெண்டாவது நமக்குள்ளே ஓசை வடிவமா இருக்கின்ற அந்த இறைவனை எண்ணி அந்த மூலாதாரத்தில் பெருமான் இருக்கின்றான் என்கின்ற ஒரு அரிய செய்திய நமக்கு நினைவூட்டுவதாக இருக்கின்றது. அதனால தான் அந்த ஓம் என்கின்ற மந்திரத்தை நாம் சொல்கின்ற போது இறைவனை தொடர்பு கொள்கின்ற ஒன்று அரிய செய்தியாக நம்ம சொல்லி வைத்திருக்கின்றார்கள். இதை பற்றிய செய்திகள் எல்லாம் இன்னும் ஆழ்ந்து சமய நூல்களில் கற்றால் தெரிவிக்கும் என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்கின்றேன்.
மேன்மைகொள் சைவநீதி